அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்குதுங்க. ஒரு ஸ்கீம் அப்டேட்டும் கிடச்சிருக்குது. யாரெல்லாம் சரிங்களா இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கீங்களோ குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே தீபாவளி தினத்தன்று வழங்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் தற்போது பொங்கல் தினத்தன்று சரிங்களா இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்காங்க இல்லையா, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் NPHH, PHH, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று ரூபாய் 5000 பொங்கல் பரிசாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு கிட்டத்தட்ட 21 வகையான பொருட்களுமே வழங்கப்படுவதாக பொங்கல் சிறப்பாக கொண்டாட இந்த முறை வந்து 2026ஆம் ஆண்டிற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் பொங்கல் பரிசு பெறக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் யார் யார், இதற்கு நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ என்னென்ன அப்டேட்லாம் நம்ம செய்யணும், ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான ஒரு அப்டேட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலராகவே நமது சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவல் அப்டேட் என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 5000 கிடைக்குமா? ரேஷன் கார்டுதாரர்கள் பலே கணக்கு, தமிழக அரசு திட்டம். வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட உள்ள பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க தொகை குறித்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வருவதால் திமுக அரசு சர்ப்ரைஸ் கொடுக்குமா என கேட்கின்றனர். 2026ஆம் ஆண்டில் தமிழக சட்டமன்ற தேர்தலை நடைபெற உள்ளது. எனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் என்னென்ன புதிய விஷயங்கள் இடம்பெறும், மக்களுக்கு நேரடி தொடர்பு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன போன்ற எதிர்பார்ப்புகள் நிலவி வருகின்றன. அதற்கு முன்னதாக பொங்கல் பண்டிகைக்கு என்ன ஸ்பெஷல் என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஏனெனில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வரும் பண்டிகை எல்லா கவனிப்புகள் நன்றாக இருக்கும் என தமிழக எதிர்பார்க்கின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன கிடைக்கும்? குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் எப்படியும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. அரிசி, சர்க்கரை, கரும்பு, வேஷ்டி சேலை ஆகியவை வழங்கப்படும். இது தவிர வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசி பருப்பு, நெய், மஞ்சள், மிளகு, கடுகு, பருப்பு உள்ளிட்ட 21 வகையான ரேஷன் பொருட்கள் இலவசமாகவே வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. சரிங்களா? ஸோ உள்ளிட்டவை அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் பஞ்சமில்லை. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் பண்டிகைக்கு பெரிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதை பார்த்திருக்கிறோம். ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 2500. இது ஒரு புறம் இருக்க ரொக்கத்தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக உள்ளது. ஏனெனில் பணம் நேரடியாக கைக்கு கிடைத்தால் விருப்பத்திற்கு ஏற்ற செலவு செய்யலாம். முன்னதாக 2019ஆம் ஆண்டில் இருந்து ரொக்கத்தொகை வழங்கும் திட்டம் தொடங்கியது. முதல் 2 ஆண்டுகள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் கொரோனாவில் இருந்து மீண்டும் எழக்கூடிய நேரமாக இருந்ததால் அப்போதைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு 2500 ரூபாய் வழங்கியது. மீண்டும் 2026 பொங்கல் பண்டிகைக்கு எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது. முதல் ஆண்டில் கொரோனா நெருக்கடி காலம் என்பதால் பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. 2023-24 ஆகிய ஆண்டுகளில் அரிசி, குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. நடப்பாண்டு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகுப்புடன் சரி ரொக்க எதுவும் வழங்கப்படவில்லை. இந்த சூழலில் தான் 2026 பொங்கல் பண்டிகைக்கு ரொக்கம் நிச்சயம் வழங்குவார்கள் என பேச தொடங்கியுள்ளனர். அனைவரும் எதிர்பார்த்த ஒரு முக்கிய அப்டேட் என்னன்னா,
இந்த வரிசையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக மெகா அறிவிப்பை வெளியிட்டால் ஆதரவு அலை இன்னும் பெரிதாகலாம். இது பற்றி கோட்டை வட்டாரங்கள் விசாரித்தால் பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைகளுக்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசாக வழங்கும் வகையில் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட். ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய பொங்கல் தினத்தன்று 5000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து 21 வகையான ரேஷன் பொருட்களும் விலை இலவசமாக கொடுப்பதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இதற்கான டோக்கன் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.